விடியலை காண விரைந்து ஓடிடு, விடியும் வரைக்கும் முட்டி மோதிடு. வெற்றி என்பதே இலக்காகட்டும், நாளைய விடியல் நமதாகட்டும். இரும்பு இதயம் கொண்டு நீயும் இடித்து நொறுக்கடா, குறும்பை மாறும் துக்கம் எல்லாம் துணிந்து நில்லடா, களத்தில் நிமிர்ந்து நில்லடா. இரும்பு இதயம் கொண்டு நீயும் இடித்து நொறுக்கடா, குறும்பை மாறும் துக்கம் எல்லாம் துணிந்து நில்லடா, களத்தில் நிமிர்ந்து நில்லடா. துணிந்து நில்லடா, களத்தில் நிமிர்ந்து நில்லடா. துணிந்து நில்லடா, களத்தில் நிமிர்ந்து நில்லடா. வணக்கம், என்னுடைய பேர் சந்திரன். நான் மேலவாசல் பகுதியில் இருக்கிறேன். சக்தி விடியலோடு 32 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செஞ்சுருக்கிறேன். விடியலுடைய ஒருங்கிணைப்பாளராக இப்போ பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு விடியல் 1996 தெரியும். முதல்ல ஒரு 3 நாள் முகாமில் நான் ஜிம்மனை சந்தித்தேன். அப்போ தான் முதல்ல விடியல் அறிமுகமாச்சு. அந்த முகாம்லாம் முடிஞ்சு நாங்கள் மேலவாசலுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் விளையாட, பாட்டு பாட, ஜாலியாக சுற்ற அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு ஒரு தகவல் வந்துச்சு, நம்மளை எல்லாம் ஜிம்மனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நேதாஜி ரோட்டில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு, டிஎம்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் சாயந்தரம் போய் பார்த்தோம். அதுதான் முதல் நாள் விடியலுக்குள்ள அந்த ஒரு முதல் நாள். உடனே ஜிம்மனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பாட்டு, கதை, விளையாட்டு நிறையா சொல்லி கொடுத்தாருன்னு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளை தொடர்ந்து பயணிக்க போகிறாங்கன்றது எனக்கு அப்போ தான் முகமாக தெரிஞ்சு. அதான் மலரும் நினைவுகளை நான் பார்க்குறேன். எங்களை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கிற ஒரு அண்ணன். அதனால் அந்த நாள் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. எங்களுக்கு விடியல் கொடுத்த நம்பிக்கைன்னு பார்த்தா, என்னை பொறுத்தளவில் என்னை அப்படியே ஏற்றுக்குச்சு. என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, நடை, உடை, இந்த சமூகம் அது வரைக்கும் என்னை குறித்து பார்த்த ஒரு பார்வை, எங்கள் பகுதியை குறித்து பார்த்த ஒரு பார்வை எல்லாமே மாறி அந்த அண்ணன் எங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நான் 7வது படிக்கும்போது விடியலுக்கு வந்துட்டேன். தொடர்ந்து ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் பாதியில் நின்று திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்படி 9ஆம் கிளாஸ் போனதுக்கப்புறம் எனக்கு படிப்பு மேலே ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. நமக்கு ஒன்றும் படிக்கிறதுக்கான அவ்வளோ ஆற்றல் இல்லை, நமக்கு படிப்பு வர மாட்டேன்றதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பயும் விடியல் என்னை கைவிடலை. உனக்கான தனித்திறன் என்னென்னு கண்டுபிடிச்சி எனக்கான ஒரு தொழிற்கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுதான் தொடர்ந்து நான் விடியலோடு பயணிக்க ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருந்துச்சு. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கான திறன்களையும் ஆற்றலையும் கண்டுபிடிச்சி அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது விடியல். விடியல் இல்லாமல் இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா, நான் ஏதோ ஒரு குழந்தை தொழிலாளராக அந்த காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கான ஒரு திறன் இல்லாமல் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு நபராக தான் வாழ்ந்துக்க ஒரு சூழல் இருந்திருக்கும். விடியல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு, ஒரு பாதுகாப்பு கிடச்சிச்சு. தொடர்ந்து என்னையும் என் குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. விடியலுக்கு வந்த முதல் குழந்தைகள் ஒரு செட்டில் நானும் ஒரு நபர். இப்போ திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் விடியலுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு செயலாற்றி இருக்குன்னு சொல்லலாம். விடியலில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், எனக்கு விடியல் கொடுத்த நிறைய தகவல்கள், அது கொடுத்த நிறைய வாய்ப்புகள், குறிப்பாக சமூகம் நிறைய ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது, சாதிய பாகுபாடோடு இருக்குது, சமத்துவமின்மை இருக்குது. இங்கே எல்லாமே சாதியின் அடிப்படையில் பிளவுபட்டு கிடக்குது. அதற்கான வாய்ப்புகள்
ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு கிடைக்காம இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதற்கான எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம மேம்படுத்திக்கிறணும், அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு சமத்துவமான சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிறைய தகவல்களையும் அதுக்கு தேவையான நிறைய பயிற்சிகளையும் விடியல் எனக்கு கொடுத்துருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து மக்களோடும் சமூகத்தோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு இது அனைத்து தகவல்களும் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப மேம்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நான் பார்க்குறேன். தொடர்ந்து விடியல் பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த சமூக பணியில் என்னை இணைச்சிக்கிறதுக்கும் நம் மக்களுக்கான சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான களப்பணி ஆற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த வாய்ப்பை வந்து நான் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து இப்போ வரைக்கும் நான் விடியலோடு இந்த சமூக பணியிலையும் களப்பணியிலையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட அது தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல போகிற அந்த மக்களுடைய குடும்பங்களின் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திறன்களையும் பல்வேறு பயிற்சிகளையும் கட்டமைக்கிறதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுத்துருக்குது. அது நான் தொடர்ந்து நான் விடியோட பயணம் பண்ணுறதுக்கும் வேலைக்கு சேர்ந்து இந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கும் ஒரு ஊக்கமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். குழந்தையோடு இப்போ நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த பணியை செய்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். காரணம், நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை எப்படி வந்து தட்டி கொடுத்து என்னுடைய தவறுகளை சுட்டி காமிச்சு என்னுடைய சரியான விஷயங்களை பாராட்டி எனக்கான அங்கீகாரம் கொடுத்துச்சோ அதே பணியை இப்போ நான் குழந்தைகளுக்கு செய்கிறேன். அவங்களுடைய சின்ன சின்ன சேட்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்குறதா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்களை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனா நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நமக்கான ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு உணவை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அப்படி தொடர்ந்து குழந்தையோடு பயணப்படுறதுக்கு என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. விடியல் குறித்து என்னோட கனவு அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, விடியல் வந்து மதுரையில் குறிப்பாக மேலவாசல் பகுதியில் தன்னுடைய பணியை துவங்கி ஒரு 32 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது வந்து ஒரு பரந்த ஒரு நிறுவனமாக குடும்பமாக மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட சமூகங்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளையும் விடியல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும். விடியல் போன்ற ஒரு சமூக பணியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பணியை வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை நோக்கிய ஒரு பணியாக வந்து அமையணும். நான் அப்படி ஒரு பணியாக வந்து விடியல் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். விடியல் குறித்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, இருளை போக்க என்னுள் வந்த புதிய விடியலே, உரிமைகள் காக்க களத்தில் நிற்கும் உதவும் கரங்களே, இருளை போக்க என்னுள் வந்த புதிய விடியலே, உரிமைகள் காக்க களத்தில் நிற்கும் உதவும் கரங்களே, சாதியத்தை உடைத்திட நீயும் சக்தி தந்தாயே, சரித்திரத்தில் இடம் பிடிக்க சக்தியும் தந்தாயே, ஏற்றத்தாழ்வை சமமாயாக்க ஏனியை வந்தாயே, வாழ்க்கையில் நானே மேலே உயர வாய்ப்புகள் தந்தாயே, பகல் இருளை போக்க அடிமையின் இருளை போக்க வறுமையின் இருளை போக்க என்னுள் வந்த புதிய விடியலே, உரிமைகள் காக்க களத்தில் நிற்கும் உதவும் கரங்களே. இதுதான் எனக்கும் விடியலுக்குமான 32 ஆண்டுகால பயணம் சொல்லலாம். தொடர்ந்து விடியலோடு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சமூக மாற்றத்துக்கான நிறைய களப்பணிகளை என்னை வந்து ஒருங்கிணைச்சு என்னுடைய களப்பணியை வந்து அங்கீகரித்து எனக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து இந்த சமூக மாற்றத்தில் என்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பை தொடர்ந்து எனக்கு வழங்கிட்டு இருக்க விடியலுக்கும் விடியல் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் நீயும் போராட துணியவில்லை, நமக்கான விடுதலை தூரம் இல்லை.
இன்னும் நீயும் போராட துணியவில்லை நமக்கான விடுதலை